நிச்சயமாக. அஹ், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்துள்ள காரணம்பேட்டை பெருமாகவுண்டம் வளத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவருக்கு ஆனந்தகுமார் என்ற மகன் உள்ளார். இவருக்கும் மகேஸ்வரி என்பவருக்கும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்துள்ளது. இந்த கணவன் மனைவி இருவருக்குமே மது அருந்தும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட குடும்ப தகராறு தந்தை ஆறுமுகம் தனது மகன் ஆனந்தகுமாரை வீட்டை விட்டு வெளியே செல்ல கூறியுள்ளார். இதனை அடுத்து ஆனந்தகுமார் தனது மனைவி மகேஸ்வரியுடன் கடந்த 22ஆம் தேதி கோவை தரவழி மதப்பூர் அருகில் வசிக்கும் தனது உறவினரான வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு வந்தபோது தம்பதியினர்கள் மது அருந்தியதால் வீட்டின் உரிமையாளர் உறவினர் குமாரின் மனைவியும் அவர்களையும் கண்டித்துள்ளார். புதுமண தம்பதிகள் என்பதால் அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு வீட்டின் உரிமையாளர் தனது குடும்பத்துடன் அருகில் உள்ள மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் 23ஆம் தேதி மாலை வீட்டின் உரிமையாளர் ஆனந்தகுமார் வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது உள்ளே மகேஸ்வரி சடலமாக கிடந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்து அங்கு நின்றிருந்த கணவன் ஆனந்தனிடம் கேட்ட பொழுது அவர் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். மகேஸ்வரி குடிக்க 2 குவார்டர் பாட்டில்கள் கேட்டதாகவும் அதனை வாங்கி கொடுத்த பிறகும் மீண்டும் ஒரு குவார்டர் கேட்டதாகவும் ஆத்திரம் அடைந்ததால் மதுவில் கொரோனை மருந்தை கலந்து கொடுத்து அவரை கொலை செய்ததாக கூறியுள்ளார். இதனால் பயந்து போன வீட்டு உரிமையாளர்கள் குற்றவாளியின் தந்தையான ஆறுமுகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அன்று இரவே சம்பவ இடத்திற்கு வந்த தந்தை ஆறுமுகம் மற்றும் அவரது சகலை சுப்பிரமணி ஆகியோர் சடலத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்க திட்டமிட்டுள்ளனர். வீட்டின் பின்புறம் உள்ள வெள்ளை நிற பையில் மகேஸ்வரியின் சடலத்தை திணித்து மூட்டையாக கட்டியுள்ளனர். பின்னர் அதனை ஒரு இருசக்கர வாகனத்தில் பின்புறம் வைத்து சந்தேகம் வராமல் இருப்பதற்காக அதுக்கு மேல் மீன் வலையை போட்டு மூடியுள்ளனர். தொடர்ந்து சடலத்தின் ஆனந்தகுமார் இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்ல ஆறுமுகம் சுப்பிரமணியம் மற்றும் பைக்கில் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். இதற்கிடையே பெருமகவுண்டம்பாளையத்தில் உள்ள உறவினர்களான விசாரித்த பொழுது அங்கு மகேஸ்வரியின் சடலம் கொண்டு வரப்படவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. இதனால் பயந்து போன வீட்டின் உரிமையாளர் ஆனந்தகுமார் நேற்று கருந்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பெயரில் கருந்தம்பட்டி காவல் ஆய்வாளர் உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்து தரவழி மதப்பூர் மற்றும் செங்கத்துறை பகுதியில் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த முக்கிய எதிரி ஆனந்தகுமாரை கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் மனைவி மகேஸ்வரியின் உடலை செங்கத்துறை அருகே உள்ள நொய்யல் ஆற்றில் வீசி எரித்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இதற்கான தனது தந்தை ஆறுமுகம் மற்றும் சித்தப்பா சுப்பிரமணி ஆகியோர் உதவியாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் நொய்யல் ஆற்றிலிருந்து மகேஸ்வரியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பின்னர் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இக்கொலை சம்பவத்தில் உடந்தையாக இருந்த தந்தை ஆறுமுகம் மற்றும் சுப்பிரமணி ஆகியோரையும் காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட 3 எதிரிகளையும் சூழல் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தில் காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி.